நம்ம ஃபேவரட் கார்த்திகை தீபம் சீரியலோட சூப்பரான ஒரு குட்டி ரிவ்யூ பார்க்கலாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ரேவதியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. நம்ம ரேவதிக்கு ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு இல்லையா. ஸோ குண்டடிப்பட்டு அதில் காப்பாற்றிருக்காங்க நம்ம ரேவதியை. ஸோ இப்போது அதுக்காக செக்கப்புக்காக போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே பார்த்திங்கன்னா நம்ம ரேவதியோட ஃப்ரெண்ட் பார்க்குறாங்க. என்னடி ஹாஸ்பிட்டலில் வந்திருக்க ஹஸ்பண்ட் கூட அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஏதாவது குட் நியூஸா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அவங்க ஃப்ரெண்டு. ஆமாம், நான் கன்சீவாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வருஷம் கழித்து தான் அதுக்கப்புறம் தான் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இவர் தான் இப்போவே குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சார். அதனால தான் இப்போது இப்படி ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்கேன் அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது கார்த்திக் என்னது ரேவதி இப்படி சொல்லிகிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கே ஒரு நிமிஷம் ஷாக்கிங் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் டாக்டர் போய் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் இன்னும் பிரச்சனை இல்லை, சீக்கிரமே க்யூர் ஆகிடுவாங்க நல்லபடியா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் காரில் கிளம்புறாங்க. எங்கேயாவது ஹோட்டல் சாப்பிட்டு இது மாதிரி ஃப்ரீயாக பேசி சிரிச்சிட்டு போகலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ரேவதி. ஏன் நம்ம வீட்டில் தனியாக தானே இருக்கோம், பேசிக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், 2 பேர் தனியாக இருந்தாலும் அப்படியே நீங்கள் பேசிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ரேவதியும். ரேவதி ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே சாப்பிட்டுட்டு ஒருத்தர் பார்த்திங்கன்னா பார்த்துட்டு நம்ம ரேவதி ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க சைட் அடிச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம கார்த்திகை. ஸோ இந்த ஒரு ரொமான்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாங்க. இதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் ரேவதியை நல்லபடியாக பார்த்துப்பாரு. அவங்க ஆசைப்படுறது எல்லாமே கண்டிப்பாக நடக்க போகுது. இதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம ஒரு கோவிலில் ரேவதிக்கும் கார்த்திக்கும் ட்வின்ஸ் தான் பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி சீன்ஸ் தான் இதுக்கப்புறம் கொண்டு போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.